நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நம்ம நினச்சா கூட இதை நம்ம வந்து அது அதே மாதிரி நமக்கும் வந்து செலவு பண்ணுறது இந்த மாதிரி இவங்க வந்து செலவு பண்ணி நம்ம ஹெல்மெட் தராங்க. அப்புறம் அவங்க ஹெல்மெட் வந்து தராங்க. அந்த ஹெல்மெட் தரது அது முக்கியமா இல்லை வந்து நம்ம உயிர் முக்கியமானு பார்த்தா ஹெல்மெட் வந்தால் தான் உயிரை காப்பாற்ற முடியும். நாங்கள் சாலையில் வந்து டெய்லி வந்து பெடஸ்ட்ரியன் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்குறோம், ட்ரிபிள்ஸில் போய் ஆக்சிடென்ட் பார்க்குறோம், சரியாக விளையாட்டாக சாலையில் நடந்து போகிறவங்க ஆக்சிடென்ட் பார்க்குறோம். பசங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து மாணவர்கள் வந்து ஃபுட்போர்ட் போகும்பொழுதும் இல்லை வெஹிக்கிளில் போகும்பொழுதும் இல்லை ஸ்கூல் பக்கத்தில் தெரியாமல் கிராஸ் பண்ணும்போதும் இறந்துறது வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நாங்கள் இப்போ இங்கே சொல்ல வரோம். நீங்கள் எல்லாரும் வந்து பைக்கில் போகும்பொழுது ஹெல்மெட்டை வந்து கட்டாயமாக அணியணும். அது ஏன் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த பார்ட்ஸுமே வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சான்சஸ் இருக்குது, உயிர் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் தலைப்பகுதியில் வந்து உங்களுக்கு ரத்தம் கசிஞ்சாலே சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சர்வைவும் அதான் சொல்லுது. தலையில் அடிப்பட்டவங்க 90% பேர் வந்து திரும்பி வீட்டுக்கே வரதில்லை, அட்மிட் அப்படியே இறந்துடுறாங்க. ரெண்டாவது, அந்த தலை சம்பந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்புலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். காலில் அடிப்பட்டால் கூட நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தலையில் ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து அமெரிக்காவில் போய் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இல்லைனா ரொம்ப இங்கே இருக்கிற சீரியஸான பெரிய ஹாஸ்பிட்டலில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா நம்ம பெரிய டாக்டர்ஸை தேடி போகணும். இந்த மாதிரி 3 வெரைட்டியை நம்ம இதில் போனால் தான் இந்த மாதிரி தலைக்கான பிரச்சனையை வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் அட்லீஸ்ட் அட்டன் பண்ண முடியும். அதனால் தலைக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, தலையை சேஃப் பண்ணுன்றது வந்து உங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியணும்னு தெரில. நான் ஒரு போலீஸ்மேன், நான் போகும்பொழுது பஸ் பக்கத்தில் போக மாட்டேன், வேன் பக்கத்தில் போக மாட்டேன், பைக் எடுத்துகிட்டு போனால் கூட வண்டிலாம் இல்லாத இடமா பார்த்தா ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மற்றவங்க மேலே என் மேலே நம்பிக்கை இருந்தால் கூட மற்றவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம எப்படி சேஃப்டியாக போகணும் அப்படின்னா நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறோம், அதுவும் கரெக்டாக டேப் போடணும். அந்த இது பெல்ட் அந்த இது போடணும். அது போட்டால் சமயத்தில் வலிக்கு விழுந்துடும். அப்படி போட்டு கூட நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க அந்த இது ஒழுங்காக வக்கீல் போட மாட்டாங்க. ஸோ நாங்களே வந்து அந்த சமயத்தில் பயந்து 50% ஹெல்மெட் போட்டால் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். Look here, sir. Irma. உங்களுக்கு ஹெல்மெட் வந்தாச்சு. ஸோ உங்களோட இந்த சேஃப்டியான இந்த தலைக்கவசத்தோட ஸ்கூல் சில்லரோட இன்ஃபர்மேஷன் பண்ணோம். அதில் வந்து ஹெல்மெட்டோடைய முக்கியத்துவம் ஸோ ஃப்ரீயாக கொடுத்து ஒரு லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக அவேர்னஸ் பண்ணுறோம். ஸோ ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ் கம்பெனி சோஃபார் ஒரு 3 lakhs ஹெல்மெட் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்குறாங்க. ஒரு 15 சிட்டிஸில் ஒரு 3 லட்சம் லைஃப்பை சேவ் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் ஆஸ்பெக்டில் பார்த்தா 3 லட்சம் உயிரை காப்பாற்றிருக்காங்க. ஸோ சென்னையில் 9000 ஹெல்மெட் சோஃபார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ஏன் நம்ம ஸ்கூல் ஜோன்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா நிறைய நம்ம ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்கூல்லேருந்து போனால் தான் வர ஜென்ரேஷன் வந்து ஒரு தெளிவான ஜென்ரேஷனாக இருக்குன்றத மைண்டில் வச்சு தான் நம்ம இந்த இதை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த விழாவில் கலந்துக்கிட்ட பேரண்ட்ஸும் இதை பார்க்குறவங்களும் ஸோ ரோட் யூஸராக இருக்கும் பட்சத்தில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது சென்னை காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.